This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. மோடிக்கு எதிராக பிரதமர் வேட்பாளரே இல்லை என்றும் திமுகவுக்கு வாக்களிப்பது வீண் என்றும் அமமுக பொதுச் செயலாளரும் தேனி தொகுதி வேட்பாளருமான டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். தேனி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பரப்புரையின் போது அவர் பேசியதை பேச்சு, பேட்டி, அரசியல் பகுதியில் பார்க்கலாம். இங்க உங்களை எல்லாம் விலை பேசி பார்ப்பாங்க. 300, 500 ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் அப்பா விட்டு சொத்தான். நீங்க நிக்கிற வேட்பாளர்கள் வீட்டுல தான் கொண்டு வர்றாங்க. எல்லாம் மக்கள் உங்க பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறது தான். அதுக்கெல்லாம் உங்களை அவங்க விலை பேசுகிறார்கள். அது எனக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் கூட கொடுக்க முடியும், உங்களுக்கு தெரியும். பட் அத மாதிரி கொடுத்து நமக்குள்ள உள்ள உறவை நான் வீணாக்க விரும்பவில்லை. சரிதானே? நான் உங்களுக்கு கூடவே இருக்கிறவன். இப்ப அம்மா அவர்கள் இல்லை என்றாலும் நம்மோடு பிரதமர் மோடி இருக்கிறார். 3வது முறையாக மோடி அவர்கள் தான் பிரதமராக போறாரு. எந்த மாற்றமும் இல்ல. மத்திய அரசுல இருந்து எல்லா திட்டங்களையும் பெற்று தருவேன். எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி துணையோடு நடக்கிற போதை மருந்து வியாபாரத்தை ஒழித்து கட்டணும். அப்பதான் நம்ம ஊர்ல உள்ள இளைஞர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அன்னைக்கு கூட தேனியில அண்ணாமலை பேசுறாரு பாத்தீங்களா? அவர் என்னை விட ஓப்பனா பேசுவாரு. கஞ்சா வித்த காசை கொண்டாந்து கொடுப்பாவா அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஏன்னா மோடியோடைய பிரதிநிதி அவரு. நான் எப்படி அம்மாட்ட செல்ல பிள்ளையா இருப்பேனோ அதே மாதிரி மோடிக்கு அவர் செல்ல பிள்ளை. அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. இங்க நீங்க பாஜக தலைவரா 3 வருஷம் பம்பரம் மாதிரி சுத்தி வர்றாரு. அவரை நீங்க தேனிக்கு நான் கூட வர வேணாம். ஏன்னா அவருக்கு கோயம்புத்தூர்ல வேலை இருக்கு. முடியாதுன்னு ஹெலிகாப்டர்ல பறந்து இங்க தூள் பரப்பிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நிறைய இல்லையா? அவர் என்ன ஒண்ணு சொல்லணும்னு சொந்தக்காரர் கிடையாது. இன்னொன்னு நம்ம கட்சிக்காரர் கிடையாது. இந்தியாவே ஆளுகின்ற பாஜகவுடைய மாநில தலைவர். என்ன தம்பி பிஜேபிக்கு இருப்பாங்க. அவர் என்ன மாதிரி உள்ளத்துல இருந்து பேசக்கூடியவர். இங்க இருந்து பேச மாட்டார். உங்களுக்கு தெரியும். அவர் எப்படி பேசுவார் நானே எதிர்பார்க்கல. என்னை பத்தி அவர் சொன்னது உண்மைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா என்னோட நீங்க தான் பழகி இருக்கீங்க. அவர் என்னை பத்தி சொன்னது உண்மையா பொய்யா? என்ன சுவாரத்தை பத்தி சொன்னது உண்மையா பொய்யா? நம்ம தொகுதியில நான் பணியாற்றி வச்சிருக்கிறது அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. மோடிக்கு எதிரான கேண்டிடேட்டே கிடையாது மற்ற கட்சியில. இப்ப பிரதமர் தான் மோடி ஒருத்தர் தான் தெரிகிறார். காங்கிரஸ் கட்சியில யாரு இருக்காங்க? திமுக ஓட்டு போட்டு வேஸ்ட். ரெட்டலை தூக்கிட்டு வர்ற பழனிசாமி தான் மேல கொலை கேஸோ இந்த கேஸோ வந்துடக்கூடாதுன்னு திமுகவுடைய எதிர்பார்க்கெல்லாம் நாங்க வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வேட்பாளர் வச்சிருக்காரு. ரெட்டாலையை காமிச்சு உங்களை எல்லாம் ஏமாத்துறாரு. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.